பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மைமைப்படுவதாக. இன்றைய தியானம் யாத்ராகமம் 31ஆம் அதிகாரத்திலிருந்து 33ஆம் அதிகாரம் வரை. இந்த அதிகாரங்களில் நாம் பார்க்கும்போது ஒரு 7 அதிகாரங்கள் 25ஆம் அதிகாரத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் வரைக்கும் மோசே சீனாய் மலையில் தேவனோடு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த சீனாய் மலையில் என்ன நடக்குது அப்படின்னா, தேவன் அவருக்கு என்று சொல்லி ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் செய்வதற்காக அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த விபரங்களை எல்லாம் அவர் மோசேக்கு கொடுக்கிறார். இப்போ 31ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 18ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: சீனாய் மலையில் அவர் மோசேயோடே பேசி முடித்த பின். அப்படின்னா வெகு நேரமாக இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் மோசேயோடே பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். அந்த 10 கட்டளைகளை ஆண்டவர் ஒரு பலகையில் அவருடைய விரலினாலேயே எழுதி மோசையோட கரங்களில் கொடுக்கறத பார்க்குறோம். இப்போ மோசே மலையிலிருந்து கீழே வருவதற்கு அவர் புறப்படுகிறார். இந்த இடையில என்ன நடக்கிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே மலையில் போனார், ஆனால் இன்னும் திரும்பி வரலையே என்று சொல்லி அவர்கள் காத்திருந்து அவங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. உடனடியாக ஆரோனை அழைத்து, அந்த மோசே எங்களை அழைத்து வந்தார், ஆனால் அவருக்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ எங்களை நடத்தி கொண்டு போவதற்காக எங்களுக்கு தேவர்களை உண்டாக்கி கொடு அப்படின்னு ஆரோனை பார்த்து அவர்கள் சொல்கிறாங்க. உடனே ஆரோன் கேட்குறார், உங்கள் காதில் இருக்கிற பொன் ஆபரணங்கள் எல்லாத்தையும் கலத்தி கொடுங்க என்று சொன்ன உடனே அவர் அதெல்லாம் எடுத்து ஒரு கன்றுக்குட்டியை அவர் உருவாக்குகிறார். அப்போ எல்லாரும் அந்த கன்றுக்குட்டிக்கு முன்னால் அவங்க பெரிய அதை ஆராதனை செய்து அதற்கு முன்பதாக அவர்கள் ஆட்டம் பாட்டம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறார், மலையில் கீழே என்ன நடக்குது தெரியுமா? ஜனங்கள் இப்படியாக இந்த காரியங்களில் ஈடுபடுறாங்க, அது என் இருதயத்தை உடைக்குது. பேசாமல் இந்த ஜனங்கள் இவ்வளோ கடினமாக இருக்கிறாங்களே, அவங்கள அழிச்சிட்டு ஓன்ட்டு இருந்து உன்னைய நான் ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுறேன். அப்போது இந்த மோசே இந்த ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவன், நல்ல ஒரு கருணை உள்ளம் கொண்ட ஒரு மனிதனாக இருந்தபடியால் ஜனங்களுக்காக ஆண்டவர் இடத்துல போராடி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் 13ஆம் வசனத்தினுடைய கடைசி என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். ஆண்டவரே அவங்கள நீங்கள் அழிச்சிடாதுங்க அப்படின்னு கெஞ்சி அவன் ஜெபிச்ச பிறகு ஆண்டவர் தன்னுடைய மனதை மாற்றுகிறார். அதன் பின்பு மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார். ஆனால் கீழே வரும்போது அந்த சத்தம், அவங்க அந்த கன்றுக்குட்டிக்கு முன்னால் நின்று ஆடுறது பாடுறது அதெல்லாம் பார்த்த உடனே மோசையாலேயே தாங்க முடியல. இவ்வளவாக ஜனங்கள் ஒரு பின்மாற்றத்திற்குள்ளால் போயிட்டாங்களே என்று சொல்லி அவ்வளோ ஒரு கோபத்தில் ஆண்டவர் கொடுத்த அந்த 2 பலகைகளையே அவங்களுக்கு முன்னால் போட்டு அதை உடைச்சிடுறாரு. அதை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதன் பின் ஒரு சில காரியங்கள் நடக்கின்றன. பின்பு மோசே ஜனங்களை பார்த்து பேசுகிறார், உங்கள் பாவம் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, உங்களை அழிச்சிடக்கூடாதுன்ட்டு நான் தேவனை நோக்கி மன்றாட போகிறேன் என்று சொல்லி ஆண்டவரோட இந்த ஜனங்களுக்காக திரும்பவுமாக மன்றாட போகிறார். அதுதான் 32ஆம் அதிகாரத்தினுடைய 32ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும்போது, ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டார் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். எவ்வளவாக இந்த ஜனத்தை மோசே நேசிக்கிறார் பார்த்தீங்களா. அவங்கள நீங்கள் மன்னிக்கலைன்னா என் பெயரையே உங்கள் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுங்க. இது ஒரு ஆவிக்குரிய தலைவனுடைய ஒரு பண்பு. ஜனங்களுக்காக இரக்கப்படுதல், ஜனங்கள் கெட்டு போயிடக்கூடாது, ஆண்டவரை விட்டு வழி விலகி போய்விடக்கூடாது என்று ஒரு உண்மையான இருதயத்தோடு ஜெபிக்கிறது ஒரு ஆவிக்குரிய தலைவனுடைய ஒரு பண்பாக காணப்படுகிறது. அதை தொடர்ந்து நாம் படிக்கும்போது உடனே ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அந்த நேரத்தில் அவர்களை ஒன்றுமே செய்யலை, விட்டுறாரு.
அதை தொடர்ந்து 33ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இப்போ நீங்கள் இந்த இடத்தை விட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, புறப்பட்டு நீங்கள் கானான் தேசத்தை நோக்கி நீங்கள் போங்க என்று ஆண்டவர் 33ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்கிறாரு. 3ஆம் வசனத்தில் நீங்கள் போங்க, ஆனாலும் வழியில் நீங்கள் நிர்மூலமாகாதபடிக்கு நான் உங்கள் கூட என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன், ஆனால் நீங்கள் போங்க அப்படின்னு ஆண்டவர் அவர்களை அனுப்பி வச்சிடுறாரு. இந்த ஜனங்கள் துக்கப்படுறாங்க. அப்படியே நீங்கள் வாசித்துட்டு வாங்க. அந்த அதிகாரத்தினுடைய பின்பகுதி வரும்போது மோசே 15ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பாருங்களேன். மோசே என்ன கேட்குறார் தெரியுமா? அப்பொழுது அவன் மோசே அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். உங்கள் பிரசன்னம், உங்கள் சமூகம் எங்களுக்கு முன்னால் போகலை அப்படின்னா எங்களை நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், கானான் தேசத்துக்குள்ளாலேயே கொண்டு போக வேண்டாம். ஏன்னா மோசே நன்றாக அறிந்திருந்தார், ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாமல், ஆண்டவருடைய வழிநடத்துதல் இல்லாமல் நம்ம எங்கே போகிறதும் எந்த பிரயோஜனமே இல்லை. அதனால தான் உங்கள் பிரசன்னம் இல்லைன்னா எங்களை நீங்கள் நடத்தவே வேண்டாம் என்று மோசே சொல்லுகிறத பார்க்குறோம். அதை தொடர்ந்து மோசே ஆண்டவருடைய பிரசன்னத்தை மட்டும் வாஞ்சிக்கலை, 18ஆம் வசனத்தை கூட நம்ம படித்து பார்த்தோம் என்றால், அப்பொழுது மோசே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்று மோசே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ மோசே ஆண்டவருடைய வழி நடத்தக்கூடிய பிரசன்னத்தை மாத்திரம் வாஞ்சிக்கல, இதெல்லாம் தாண்டி, ஊழியத்தை எல்லாம் தாண்டி மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவனாகிய பொறுப்பு மோசே கையில் இருக்குது. அதெல்லாம் தாண்டி மோசே வாஞ்சிக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய மகிமை. ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பீங்க. ஏன்னா தேவனுடைய மகிமையை மாத்திரம்தான் ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை முழுமையாக திருப்திப்படுத்த முடியும். நல்ல மோசே, ஆண்டவர் உங்கள் மகிமையை காண்பீங்க. ஸோ அதை தொடர்ந்து ஆண்டவர் அவருடைய மகிமையை மோசேக்கு காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு ஆவிக்குரிய தலைவனுடைய இன்னொரு சுபாவம் என்னவென்றால், தேவன் மேலே ஒரு வாஞ்சை, தேவனுடைய பிரசன்னத்தின் மேலே ஒரு வாஞ்சை, தேவனுடைய மகிமையின் மேலே ஒரு வாஞ்சை. இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய தலைவர்களாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். மோசே மாதிரி 6 லட்சத்திற்கும் மேலான ஜனங்களை நடத்தக்கூடிய தலைவனாக ஒருவேளை எல்லாருமே மாற முடியாது, ஆனால் ஒரு சிலர் மாறலாம். ஆனால் ஒரு 6 பேர், ஒரு 3 பேரை நடத்துவதற்கு அல்லது ஒரு 2 பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்து சொல்லிக் கொடுப்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தாலும் கூட இந்த மோசையுடைய இருதயம் நமக்கு வேண்டும். அவர்களுக்காக பரிதபிக்கக்கூடிய ஒரு இருதயம், அதன் பிறகு ஆண்டவர் மேலே ஒரு வாஞ்சை. ஏன்னா எல்லா ஊழியங்களும் மோசே மாதிரி அத்தனை ஜனங்களை நடத்துறது மாதிரி இருக்காது. நீங்கள் 31ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆசரிப்பு கூடாரத்தை எப்படியெல்லாம் உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தை ஆண்டவர் மோசேக்கு கொடுக்கிறார். அதில் 2ஆம் வசனம், நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊனுடைய மகனான ஊரியின் குமாரன் பெஸ்லேயலை பெயர் சொல்லி அழைத்து. அப்போ பெஸ்லேயல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். எதற்கு? ஆயிரக்கணக்கான ஜனங்களை வழி நடத்துவதற்காக அல்ல. இந்த ஆசரிப்பு கூடாரம் செய்கிறதுல 3ஆம் வசனம், வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்வதற்காக நான் பெஸ்லேயலை தெரிந்து கொண்டேன். திரும்பமாக 6ஆம் வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, இன்னும் பெஸ்லேயலோடு கூட சேர்ந்து வேலை செய்வதற்கு இன்னும் துணை ஆட்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அப்போ ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறது என்று சொல்லும்போது மோசே மாதிரி ஜனங்களை நடத்தக்கூடிய ஊழியங்கள் உண்டு, அதோடு கூட பெஸ்லேயலை போல துணை ஊழியங்களும் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் எந்த மாதிரி பேசினாலும், எந்த மாதிரி வாஞ்சைகளை ஆண்டவர் கொடுத்தாலும் அந்த ஊழியங்களில் நாம் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும். பெஸ்லேயலை போல ஒரு உதவி ஊழியங்களை செய்யக்கூடியதாக இருக்கலாம், ஏதாவது பொருட்களை செய்கிறதாக இருக்கலாம், அல்லது ஆலயத்தில் ஒரு சில காரியங்களை நீங்கள் அடுக்கி வைக்கக்கூடியதாக இருக்கலாம், உதவி வேலைகளை செய்வதாக இருக்கலாம், அல்லது ஊழியத்திற்கு வாகனங்களை ஓட்டி செல்லக்கூடிய ஊழியமாக இருக்கலாம், அல்லது கூட்டங்கள் நடத்தும் போது அதில் உணவு பரிமாறுகிற கூடிய ஊழியமாக இருக்கலாம், பாடல் ஊழியமாக இருக்கலாம்.
உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் என்ன வாஞ்சையை கொடுக்கிறாரோ அந்த வாஞ்சையை தான் ஆண்டவர் நம்முடைய அழைப்பாக மாற்றுகிறார். ஆனால் எந்த மாதிரிப்பட்ட ஒரு ஊழியத்தை கொடுத்தாலும் மோசேயை போன்ற ஒரு தலைவனுடைய இருதயம் நமக்கு தேவை. மக்கள் மேலே ஒரு இரக்கம், ஆண்டவர் மேலே ஒரு வாஞ்சை, ஆண்டவருடைய பிரசன்னத்தின் மேலேயும் ஆண்டவருடைய சமூகத்தின் மேலேயும் ஒரு வாஞ்சை. இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கலாமா? இப்படிப்பட்ட ஒரு கிருபையை, மோசேக்கு கிடைத்த அந்த கிருபையை, அல்லது மோசேயுடைய ஒரு இருதயத்தை போல ஆண்டவர் நமக்கும் ஒரு ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு இருதயத்தை தரும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். அதனால தான் 11ஆம் வசனம் 33:11 ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவதை போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாக பேசினார். கர்த்தர் மோசேயோட முகமுகமாக பேசினார். ஏன்னா மோசேக்கு கர்த்தர் விரும்பக்கூடிய ஒரு இருதயம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கும் இந்த நாளில் தருவாராக. நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மோசே ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவனாக, ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு தலைவனாக வாழ்ந்தது போல எங்களையும் ஆண்டவர் எங்களுக்கு என்று வைத்திருக்கக்கூடிய ஊழியங்களில், ஆண்டவருக்காக நாங்கள் செய்யக்கூடிய ஊழியங்களில் மோசேயை போல ஒரு கருணை உள்ள, ஒரு இரக்கம் உள்ள இருதயத்தை ஆண்டவர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல, மோசேயை போல தேவனுடைய பிரசன்னத்தை நாங்களும் வாஞ்சிக்க, தேவனுடைய மகிமையை நாங்களும் வாஞ்சிக்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை இந்த நேரத்தில் ஆண்டவர் ஈவாக கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.